வணக்கம். நம்ம இகரம் தமிழ் வகுப்புல அறிந்து கொள்வோம் படிச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அதாவது தமிழ் வார்த்தைக்கான இங்கிலீஷ் மீனிங். இன்னைக்கு அதோட கடைசி அந்த அறிந்து கொள்வோம் அதோட கடைசி அசைன்மெண்ட் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆன்ட்டி வந்து சில வார்த்தைகள் அதுக்கான இங்கிலீஷ் மீனிங் கொடுத்துருக்கேன். நீங்க எப்பவும் போல இந்த வார்த்தைகளை வாசிச்சு அனுப்பணும், எழுதி அனுப்பணும். அதுக்கப்புறம் ஓரல் டிக்டேஷன் டெஸ்ட், ரைட்டிங் டிக்டேஷன் டெஸ்ட். சரிங்களா? சில பேர் ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. அதுவும் இல்லாம கேப் விட்டு எழுத மாட்டீங்க. சரிங்களா? ஒரு ஒரு வார்த்தை எழுதுனீங்கன்னா ஒரு லைன் ஸ்பேஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தை எழுதுங்க. இது வந்து ரொம்ப நெருக்கமா எழுதுறவங்களுக்கு சொல்றேன் நானு. சரிங்களா? மத்தவங்க எல்லாம் வந்து சில பேர்லாம் ரொம்ப நீட்டா ப்ரெசென்ட் பண்றீங்க. சில பேருக்கு தான் இப்படி இருக்கு. அதை நீங்க பாத்துக்கோங்க. ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி லைன் ஸ்பேஸ் விட்டு எழுதுங்கன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வந்து தயவு செஞ்சு நீங்க லைன் ஸ்பேஸ் விட்டு எழுதுங்க. அப்பதான் ஹேண்ட் ரைட்டிங்கும் நல்லா பாக்குறதுக்கும் ப்ரெசன்டேஷன் அந்த நீட்டா இருக்கும். சரிங்களா? இதான் உங்க அசைன்மெண்ட். தேங்க்யூ.